அனைவருக்கும் வணக்கம். நம்ம தோட்டத்தில் கருமஞ்சள் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம். கீழே வந்து கரும்பெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சிக்க போகிறோம். கீழே நாட்டு மஞ்சளெல்லாம் அப்படியே இருக்குது. மேலே வந்து இஞ்சியெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கருமஞ்சள் அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் கருமஞ்சள் இந்த இடம். செடியெல்லாம் காஞ்சதுனால அப்படி ரொம்ப வாடி இருக்குது. செடியோட சைஸே அவ்வளோதான் வருது. இதுவுமே இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இங்கே ஒரு கோடு வந்திருக்கும். இந்த மற்ற வீடியோஸில் இதுக்கு முன்னாடி போட்டதில் ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்குது இன்னும் கருமஞ்சள். இது வந்து இந்த வருஷம் நம்ம இயற்கையாக தான் வளர்ப்போன்னு பிடிவாதமாக இருந்ததுனால கிழங்கு எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் வந்திருக்கு. ஏன்னா நம்ம போன வருஷம் மஞ்சள் போட்ட இடத்துல போட்டிருக்கோம். அது இல்லாமல் ஃபெர்டிலைசர் எதுவுமே கொடுக்கல. அதில் இந்த தடவை மழை அதுக்கேற்ற மாதிரி களைக்கு ஏற்ற மாதிரி பெய்யும். அவ்வளோ செடி நல்லா வளரலன்னு வச்சுக்கோங்களேன். கருமஞ்சள் ஓரளவு குட்டியாக தான் வளரும். இருந்தாலும் இந்த தடவை இன்னும் குட்டியாக போச்சு. இப்போ தான் அங்கே இருக்குது. இது நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்காது. இதை மெடிசனுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. நாட்டு மரத்தில் வீட்டில் வச்சுருந்தா அதிசயம் வரும்னு சொல்லுவாங்க. இதோட மேக்ஸிமம் சைஸு இதை விட கொஞ்சம் பெருசாக தான் வரும் ஒரு குத்துக்கு. நான் குத்து அப்படியே வெட்டியே காட்டுறேன் பாருங்களேன். ஒரு சில குத்தில் இப்படி வரும். கொஞ்சம் பெருசாக ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே வரும். கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர் நிறையா கொடுத்துருந்தோம்னா 1/2 கிலோவுக்கு வந்திருக்கும். பட் நாம் எதுவும் கொடுக்கல. ஆர்கானிக்காக தான் பண்ணுறாங்க. அதனால் இந்த சைடு வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. இந்த சைடு நம்ம போடுறதே சின்ன சின்ன கிழங்குலாம் தான் போட்டிருந்தோம். அதனால் இங்கே கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அந்த சைடு பார்த்திங்கன்னா செடி கொஞ்சம் நல்லாயிருக்கு. அங்கே கொஞ்சம் வெட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ரெகுலராக ஆல்ரெடி ஆர்டர் பண்ணவங்களுக்கு நான் இப்போ வெட்டிகிட்ருக்கேன். மற்றபடி நார்மலாக இதுக்கு மேலே கேட்குறவங்களுக்கு இதுக்கு மேலே தான் வெட்டணும். இன்னும் கொஞ்சம் நாள் கேப் விட்டு மறுபடியும் தான் வெட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா வயலில் அந்த சைடு வேலை இருக்குது நிறையா. குத்து பார்க்க நல்லா பெருசாக தான் தெரியும். பட் மண் தான் நிறையா இருக்கும். பாருங்கள், அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அவ்வளோதான் உள்ளே இருக்குது. மற்ற மஞ்சள் எல்லாமே பெருசு பெருசாக ஈல்டு கொடுக்கும். பட் இந்த கருமஞ்சள் மட்டும் அப்படி தான். இங்கே வந்து ரெகுலர் கஸ்டமருக்கு ஆல்ரெடி வெட்டி கொடுத்துட்டேன். பாருங்கள், குத்து எவ்வளோ பெருசாக இருக்குது. எவ்வளோ நல்ல சைஸ் தான். அப்படி எடுத்தோம்னாலும் மண் தான் நிறையா இருக்கும். அவ்வளோதாங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியலாம். பாருங்கள், இதுதான் தாய்க்கிழங்கு. உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன் பெரிய சைஸை. இந்த தடவை கிளைமேட் எப்படி அதில் கருமஞ்சள் எப்பயும் சுமாராக தான் வரும், ஈல்டு கொடுக்கும். நம்ம ஊருக்கும் புதுசு அவ்வளவு. நம்ம இப்போ தான் போன வருஷம் போனது இப்போ ட்ரை பண்ணுறோம். இதுலேயுமே இதெல்லாம் தண்ணி கிழங்கு தான், எல்லாம் வேஸ்ட்டு தான். இது மட்டும்தான் ஒரிஜினல். இதை நம்ம இப்போ கத்திரிக்கோலை வச்சு இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்காக கொடுக்க முடியும். இதில் இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. இப்போதான் அங்கே இருக்கும் பெரிய குத்து இப்படி தான் இருக்கும். இருக்கிறதே பெரிய குத்தா ஒன்று பார்த்து வெட்டலாம். இந்த சைடில் கொஞ்சம் பெரிய மஞ்சளாக தான் போட்டேன் விதைக்கிழங்கு. அதனால் கஸ்தூரி மஞ்சள் கூட நல்லா ஓரளவு வந்துட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக வரலனாலும் ஆவரேஜாக வந்திருக்கு. இந்த வருஷம் கிளைமேட் சைடில் போன தடவை நம்ம சூப்பராக ஈல்டு அது கொடுத்துச்சு. இந்த தடவை எல்லா மஞ்சளும் கொஞ்சம் சுமார் தான். இங்கே தான் நீட்டை பிக்கிங்க நம்ம போட்டிருந்தேன். 2.25 அடி வந்தது. செடி ஃபுல்லாக காஞ்சிருச்சு. ஒயிட் கொத்து கத்திரி பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அது இங்கே தான்.
பாருங்கள், குத்து முட்டை நல்லா பெருசாக இருக்குது. இது மஞ்சளுமே அவ்வளோ உருண்டையால் வரதில்லை, விரல் மாதிரி அப்படியே மெல்லிஸாக போயிட்டே தான் இருக்குது. இதோட விதைக்கிழங்கு யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். கேட்டலாக் இருக்குது, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். லிஸ்ட்டு மொத்தமாக என்னென்ன இருக்குது, இன்னும் வெத்தலை கிழங்குலாம் அறுவடை பண்ணணும், மற்ற மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள்லாம் இருக்குது, அது ஆல்ரெடி அறுவடை பண்ணியாச்சு, இன்னும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணல. அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் வந்திருக்கு. இன்னும் வெத்தலை கிழங்கு எல்லாமே இன்னும் ஒரு வாரத்தில் கீழ் வயல்லாம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அறுவடை பண்ணணும். எல்லாமே கொடி காய ஆரம்பிச்சிச்சு. நம்ம லிஸ்ட்டு கேட்லாக் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டவங்க அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. இது வந்து உருண்டையாக இருக்குது, அதை உடச்சோம்னா இன்னும் டார்க்காக வரும். ஒரு பீஸ் உடச்சி கட்டுற பாருங்கள். இந்த ஓரளவு டார்க் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் விட்டு எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் டார்க் வரும். ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ அறுவடை பண்ணது.